ரைட் கணேஷ், நீங்க அதுதான் இப்ப அவர் திரும்ப அந்த புள்ளியில தான் வந்து நிக்கிறாரு. எஸ் இல்ல தெளிவா சார் அவர் கேட்டது இல்ல சார், அவரு போன சுற்றே சொன்ன அதையும் நான் கேட்டுறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, கூடுதலான சதவீதத்துல கூட இது இப்போ பலன் கிடைச்சிட்டு இருக்கலாம், அதை குறைக்கக்கூடியதாக இந்த 10.5% அமைஞ்சிராதா அப்படின்னு இந்த சமூகத்திலே இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் எல்லாமும் முன்வைக்கிறாங்க. அவங்களுடைய கருத்துக்களே பரிசீலிக்க வேணாமான்றார். 10.5 அப்படிங்கறதுல நிறுத்திக்கலாமா அப்படின்னு கேட்கிறேன். ஏன்னா நமக்கு நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறேன். நமக்கு இருக்கிறது 1931 சென்சஸ் தான். 1931 சென்சஸ்ல கிட்டத்தட்ட 20% அப்படிங்கிறது வன்னியர்கள், 20% ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படிலாம் இருந்தது அன்னைக்கு இருந்ததுல. அதே ரேஷியோ இன்னைக்கு இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது. ஒரு அப்ராக்சிமேட்டா தான் வர முடியும். அப்ப அந்த கிளாரிட்டிக்கு அந்த டேட்டாவுக்கு என்ன பண்றது அப்படிங்கறது ஒரு கேள்வி வைக்கிறேன். ஒரு விஷயம் நம்ம தெளிவா எடுத்துக்கணும். அந்த 34 பிறகு டேட்டா, அதாவது சென்செக்ஸ் டேட்டா இல்லன்றது 100%. இப்ப அவர் சொன்ன மாதிரி 2011 UPA 2 எடுத்தது நாங்க வெளியிடல. ஏன் வெளியிடலன்றது ரெண்டு பேருமே சொல்லியிருக்கிறாங்க. உள்துறை அமைச்சராக இருந்த ராஜ்நாத் சிங்கும் பதில் கொடுத்திருக்கிறாரு. அப்போதைய காங்கிரஸ் இந்த எடுத்ததுல 1 லட்சம் பிழைகள் இருந்ததுன்னு சொன்னதே காங்கிரஸ் கட்சி தான். அதனாலதான் நாங்க வெளியிடலன்னாங்க. அதையே அப்போல்ட் பண்ணாங்க இப்போ வந்த ராஜ்நாத் சிங் அவருடைய பிஜேபி ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட்ல. ரைட்டுங்களா? எடுத்ததுல எங்களால வெளியிட முடியாததுக்கான காரணத்தை அப்பவே அவங்க ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்க. ஏன் ரெண்டாவது விஷயம் நீங்க கேட்டதுக்கு வரேன். 10.5% அப்படின்றதுக்கு வந்துடுறேன். 10.5% நம்பர் இட் ஹஸ் பீன் அரைவ்ட் பை ஜனார்தனன் கமிஷன் which is constituted by the DMK government. அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க வச்ச கவர்மெண்ட் தான் இட் ஹஸ் given recommendation 10.5%. இதுக்கு மேல இன்னைக்கும் அமைச்சர் அப்படிதான் சட்டமன்றத்துல கேக்குறாரு. பேசும்போது 10.5% மேல இருக்கிறாங்க. நாங்களும் அதுதான் சார் கேக்குறோம். நீங்க வந்து டேட்டா எடுத்து கொடுங்க. குரூப் 1ல எத்தனை பர்சன்டேஜ் வன்னியர்கள் இருக்கிறாங்க, குரூப் 2ல எத்தனை பர்சன்டேஜ் வன்னியர்கள் இருக்கிறாங்க அப்படின்ற டேட்டா கொடுத்தீங்கன்னா தெளிவாயிட போதில்ல. அந்த டேட்டா வெளியிடாம ஒரு அமைச்சர் பேசுறாரு சட்டமன்றத்துல, ஒரு தேர்தல் பரப்புரையில பேசுறாரு, வன்னியர்கள் 40% ரேஷன் கடையில வேலை செய்யறாங்க. ரேஷன் கடையில வேலை செஞ்சுட்டா போதுமா? தாசில்தார் ஆக வேண்டாமா? ஆர்டிஓ ஆக வேண்டாமா? சப் கலெக்டர் ஆக வேண்டாமா? எல்லா ஒடுக்கப்பட்ட மக்களும், எல்லா பிற்படுத்தப்பட்ட மக்களும், எல்லா மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் எல்லா உயரங்களையும் அடைய வேண்டும். மாற்று கருத்தே இல்ல. ஒட்டுமொத்தமான அதை நோக்கி தான் இடஒதுக்கீடு அடிப்படைய கொள்கையே. 100% உங்களுக்கு வரேன். அதுக்கு தான் வரேன். இப்போ அதுதான் நாங்க கேட்கறது. இததான் சுப்ரீம் கோர்ட்டும் கேட்டுச்சு. சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்டிருக்கு? சாதிவாரி கணக்கெடுப்பு கொடுங்கன்னு கேட்கவே இல்ல. எப்படி இந்த 10.5% நாகராஜ் சொல்ற அந்த பாயிண்ட்ல நீங்க அக்ரி பண்றீங்களா? சாதிவாரி கணக்கெடுப்பு வேறு, இது வேறு, ரெண்டையும் ஒண்ணா வைக்காதீங்க. இடஒதுக்கீடு வேறு சொல்றோம் சார். ஆரம்பத்துல இருந்து நாங்க சொல்றோம். இன்னைக்கு நேத்து இல்ல, ஆரம்பத்துல இருந்து நாங்க சொல்றோம். இடஒதுக்கீடு சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும். எதுக்கு? 69% இடஒதுக்கீடை காப்பாற்றுவதற்கு. இல்ல சார், 10.5% இடஒதுக்கீடு இருங்க சார், நான் முடிச்சிடுறேன். 10.5% கணக்கெடுப்பு உங்கள்கிட்ட தான் வைக்கிறேன். திரு நாகராஜ் சொல்ற கருத்துக்கும் நீங்க பதில் சொல்லுங்க. அவர் என்ன சொல்றாரு? இது ரெண்டும் வேறு வேறு, ரெண்டையும் ஒண்ணா மாத்தாதீங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வைக்கிறாரு. கான்ஸ்டன்டைனுக்கு நீங்க பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. 10.5% தான் இப்ப நமக்கு வருமா இல்ல கூடுதலா வருமா அப்படிங்கிற இடத்துல இருந்து உங்க பதில நீங்க வைக்கிறீங்க. இது ரெண்டையுமே வேற வேறா பார்க்கணுமா, ஒன்னா பார்க்கணுமா, அல்லது 69% இடஒதுக்கீட்டுக்கான விஷயமாவும் சேர்த்து இதை பார்க்க வேண்டியிருக்கா? இந்த டேட்டா வேணுமா வேண்டாமா? சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது 69% இடஒதுக்கீடை காப்பாற்றுவதற்கு அவசியமானது. அது தேவை. அந்த பாயிண்ட்ல இன்னொன்னு ரிசர்வேஷன் வரும்போது எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப வந்து இங்க 10.5 அமைச்சர் சட்டமன்றத்துல இன்னைக்கு பேசல. 10.5 ரிசர்வேஷன் கொடுத்தா 13% மேல இருக்கே. எந்த ரிசர்வேஷன் வந்தாலும் எலாஸ்டிசிட்டி மெத்தட்ல தான் வரும். இப்ப பிசிஎம்க்கு கொடுத்திருக்காங்க. பிசிஎம்ல 3% ஒரு ஏதாவது ஒரு இதுல இப்ப எஜுகேஷன்லயோ இல்ல ஏதோ ஒரு ஃபீல்ட்ல ஃபில் ஆகலன்னா பிசில இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். So that is called an elasticity. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா ரிசர்வேஷன்லயுமே உண்டு. ரைட்டுங்களா? இப்ப SCAல ஃபில் ஆகாதத SC மக்கள் ஃபில் பண்ணிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எஜுகேஷன்ல கடைசி நேரத்துல கிடைக்கும். இதுதான் அந்த எலாஸ்டிசிட்டி மெத்தட். அதன் அடிப்படையில் தான் ரிசர்வேஷன் வரும். நாங்க கேட்பது நீங்க சொன்னீங்க பாருங்க. இப்ப குரூப் 4 எடுத்தீங்கன்னா நாங்க இருப்போம் 15% இருப்போம். ஆனா குரூப் 1 எடுத்தீங்கன்னா நாங்க 10% இல்ல 6% கூட இருக்க மாட்டோம். ஆன் தி ஹோல் 10.5% கொடுத்தீங்கன்னா தான் ஒட்டுமொத்தமான சமுதாயத்தினுடைய வளர்ச்சி வரும். அது நாங்க இதுக்கு மட்டும் கேட்கல. இப்ப அவர் கேட்ட மாதிரி இடபிள்யூஎஸ்ல வந்து எதிர்த்தீங்களா? இடபிள்யூஎஸ் கொடுங்க தான் நாங்க சொல்றோம். நாங்க எல்லாருக்கும் கொடுங்க தான் நாங்க கேட்டுட்டு இருக்கிறோம். இப்ப நீங்க அவரை தொடர்ந்து பிஜேபியை கை நீட்டுறீங்க. நான் வெளிப்படையாக தான் சொல்றேன். இப்ப நாங்க உங்க கூட்டணியில தான் இருக்கிறோம். விபி சிங் ஆட்சி கொண்டு வந்த பொழுது பிஜேபி எதிர்த்தாங்க. அவங்க தே ஆர் கிளியர். நாங்க வந்து ஏன்னா இந்த 10.5% இடஒதுக்கீடுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு சொன்ன போது பிஜேபி அரசாங்கம் என்ன சொன்னாங்க? சாதி ரீதியான பிரிவு வந்து இது விட்டுடும் அப்படின்னு. நான் முடிச்சிடறேன் இருங்க சார். எனக்கு கிளியரா விட்டு கட் பண்ணீங்கன்னா என்ன இன்டர்பிரட் ஆயிடும்.
அப்ப வந்து அவங்க சொன்னாங்க இவ்வளவு நேரம் சாதி ரீதியாக நாங்க பேசி பிரிக்கல. நீங்க உங்களுக்கு எந்த எந்த இடையூறும் இல்லாம நீங்க பேசிட்டீங்க. உங்க ஃப்ளோ எல்லாம் நல்லா தான் இருக்கு. கரெக்டா கேள்வி வந்தா இன்னும் கூடுதலா நீங்க அதை தெளிவுபடுத்தலாமேங்கிறதா கேள்வி. நீங்க இந்த இடத்துல மத்திய அரசாங்கம் ஏற்கனவே பீகாருக்கு நடத்தப்பட்ட கணக்கெடுப்பு அப்படின்னு நடந்த சர்வே நடத்திய போது மத்திய அரசாங்கத்தை போய் பார்த்தாங்க. அப்ப மத்திய அரசாங்கம் தெளிவா சொன்னுச்சு, இது எங்களுடைய நாங்க அதை ஆதரிக்கல, எலிமினேஷனை நாங்க ஆதரிக்கவில்லை அப்படிங்கிறது அவங்க ஸ்டாண்ட், மத்திய அரசாங்கத்தோட ஸ்டாண்ட். இப்ப நீங்க மத்திய அரசாங்கத்து ஸ்டாண்ட் அதுதான், ஆனா நாங்க அவங்களை கேள்வி கேட்க மாட்டோம், ஆனா இங்க சொல்லக்கூடியவங்களை கேட்போம்னா அது என்ன சொல்லிருக்கு. நீங்க அவர்கள் சொன்னது இப்ப உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க பாருங்க. நான் சொல்லி உங்களுக்கு அனுப்புறேன், அதை பார்த்துட்டு நீங்க பேசுங்க சார். நீங்க எல்லாம் முதலமைச்சர் ஜாதிவாரி கணக்கு நடத்தி என்ன பண்ண போறான்னு ஒருத்தர் சொல்றதுக்கு வழி இல்ல. முதலமைச்சர் அமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமைச்சர் நான் வர சொல்ல மாட்டாரு, சொல்ல முடியாது. நான் சொன்னதை ஜஸ்டிஃபை பண்றேன். ஒரே நிமிஷம். ஒன்றிய அமைச்சர் நித்யானந்த ராய் 20 ஜூலை 2021 ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதை இந்த அரசு நடத்தாது சொல்லிருக்கா இல்லையா? மத்திய அரசு நடத்தா, நீ மாநில அரசு நடத்துங்க. இது எப்படி சார்? ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்க முதல்ல என்ன சொன்னீங்க? பேராசிரியர் அவர்களை எங்க பாருங்க, நடத்த மாட்டாங்கிறது வேற, சார் ரெண்டுக்கு வித்தியாசம் எங்க டூட்டி சார். ஒரு மாநிலத்துல பிசிஆர் இருக்காங்க, இன்னொரு மாநிலத்துல பார்வையாளர் இருக்காங்க. இன்னொரு மாநிலம் சார், மாநிலத்துக்கு மாநிலம் ஸ்டேட்டஸ் மாறுது, அங்க அந்த ஜாதி மக்களுடைய நிலை மாறுது, அதெல்லாம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது வெவ்வேறு நிலைப்பாடுகள் இருக்காங்கிறது. நீங்க முதல்ல நான் கேட்கிறேன், ஒரே நிமிஷம் கணேஷ் சொல்றாரு, எனக்கு கேட்கல. எஸ் கணேஷ் சார், என்னுடைய கேள்வி நான் பதில் சொல்றேன் அதுக்கு தெரியவா. பிஜேபி எடுக்காதனே நீங்க வச்சுக்கோங்க. இல்ல அது தெளிவுபடுத்துங்க. ஏன்னா என்னோட கருத்தை மறுக்கிறாங்க. நீங்க கூட்டணியில இருந்தா வச்சுக்கோங்க. அத மட்டும் தெளிவுபடுத்துங்க. அத மட்டும் தெளிவுபடுத்துங்க. ஒண்ணு சொல்றேன். பிஜேபி வேற மத்திய அரசு வேற, நீங்க தான் சொன்னீங்க. கொஞ்சம் மத்திய அரசு எடுக்க மாட்டேங்கிறது வேற, எதுக்குறது வேற. ரெண்டாவது, நான் முதலமைச்சரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். 377 ஜாதி இருக்கு தமிழ்நாட்டுல, பட்டியல் படி. அதுக்குள்ள உள்ள இருக்கிறது 40-50 ஜாதி ஒரு உட்பிரிவுக்கு தனித்தனியா இருக்கு. நீங்க ஜாதிவாரி எடுத்து என்ன பண்ணுவீங்க? ஜாதிவாரி எடுத்தா 0.1% இருக்க உங்களுக்கு கொடுக்க போறீங்களா? 0.2 இருக்க கொடுக்க போறீங்களா? இல்ல 3%, 1%, 2% பிரிச்சு பங்கு போட போறீங்களா? என்ன பண்ண போறீங்க முதல்ல நாட்டு மக்களுக்கு சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சொல்லிடுவா. வாக்குறுதியை எங்க முதலமைச்சர் என்ன செய்வார் சொல்லவானா? அது யாருங்க எதிர்க்கல. நான் சொல்லவா? நீங்க எடுத்து என்ன பண்ண போறீங்கங்கற கேள்வியை சட்டமன்றத்துல முதலமைச்சர் விரிவா சொன்னா ஒரு சாமானியனா கேக்குறேன். எங்க முதலமைச்சர் சாமானியனா கேக்குறேன். எங்க முதலமைச்சர் ஒரு நிமிஷம்